இன்னைக்கான டாபிக் என்னன்னா ரோலெக்ஸ் வாட்ச். அந்த வாட்சை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரோலெக்ஸ் வாட்ச் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸில் வீடியோஸில் நிறைய செலிப்ரிட்டிஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் செகண்ட் ஹேண்டில் மாஸ்டர் காப்பி அது மாதிரியும் வச்சுருந்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ரிச்சராக இருந்தால் நீங்களும் வச்சுருக்கலாம். அது மாதிரி நிறைய ரோலெக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ரோலெக்ஸுக்கான ஹிஸ்ட்ரி, அதோட மாடல்ஸ், அது எப்படி வாங்குறது, இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ரோலெக்ஸ் வாட்ச் வந்து 1905 ஹான்ஸ் விஸ்ட்ராஃப்ன்றவரோட ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த ரோலெக்ஸ் வாட்ச். அவரு தான், அந்த ஒரு வாட்ச் மேக்கர் தான் வந்து இந்த ரோலெக்ஸ் வாட்சை கண்டுபிடிச்சார். இந்த ரோலெக்ஸில் மட்டும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஏர் கிங், காஸ்மோகிராஃப் டேட்டோனா, டேஜஸ்ட், லேடி டேஜஸ்ட், எக்ஸ்ப்ளோரர், ஜிஎம்டி மாஸ்டர், ஆயிஸ்டர் பர்பிச்சுவல், சீ டுவெல்லர், டீப் சி, ஸ்குவைடல்லர், சப்மரைனர், யாச் மாஸ்டர், இப்படி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை இது பண்ணும். இப்போ எப்படின்னா டேஜஸ்டில் வந்து டேட்டை காமிக்கும். ஜிஎம்டியில் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயிஸ்டர் பர்பிச்சுவல், அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரி, வாட்டர் ப்ரூஃப் வாட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீடல்லர், டீப் சி, சப்மரைனர், யாச் மாஸ்டர், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காஸ்மோகிராஃபில் வந்து குரோனோகிராஃப் இது வரும். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு லண்டன் பேஸ் பண்ணி தான் அந்த வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு இதாச்சு. அதுக்கப்புறம் இது ஜெனீவா 1919 வந்து ஜெனீவாவுக்கு வந்துச்சு. ஜெனீவாவில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்விஸ் வாட்ச் வந்து அது ஒரு சிட்டி, சுவிட்சர்லாண்டில் அது ஒரு சிட்டி ஜெனீவான்றது. அந்த ஜெனீவாவில் வந்து டிஃப்ரெண்ட் லக்ஸூரியஸ் ஸ்விஸ் வாட்ச் வந்து அங்கே தான் இருக்குது. வாட்ச்க்கு ஃபேமஸ் எதுனா சுவிட்சர்லாண்ட் தான். ஸ்விஸ் வாட்சுனாலே அது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ச்லாம் இருக்குல்ல, மோஸ்ட்டாக அது குவாட்ஸில் இருக்கும். லைக் ஹை அண்ட் பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து ஹேண்ட் வைண்டிங் வச்சுருப்பாங்க. இந்த ஹேண்ட் வைண்டிங்னா என்னென்னா, நம்ம எவ்வளோ திருப்பி விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பவரில் வந்து அது ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்னா என்னென்னா, நம்ம கையோட மூமெண்ட்டில் ஒர்க் ஆகுது தான் ஆட்டோமேட்டிக் வாட்ச். இப்போ வந்து குவாட்ஸ் வந்து பேட்டரியில் ரன் ஆகும், செல்லில், சின்ன செல் இருக்குல்ல, அதில் ஒர்க் ஆகும். இந்த குவாட்ஸ் வாட்ச் இருக்குல்ல, அது வந்து சீப்பர். அதுக்கடுத்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னா ஹேண்ட் வைண்டிங். அந்த ஹேண்ட் வைண்டிங் நம்ம கையால் திருப்பி விட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பவர் ரிசர்வில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து இப்போது நம்ம ஹேண்ட் மூமெண்ட்டில் நம்ம எவ்வளோ மூமெண்ட்டு இதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்டில் இருக்கும். இப்போ ரோலெக்ஸ் வாட்சில் அது எப்படி ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். அது வந்து 1919 இன்னைக்கு வரைக்குமே இருக்குது இந்த ரோலெக்ஸ் வாட்ச். இது வந்து 1953 ஃபர்ஸ்ட் வந்து எவரெஸ்ட் ஏறினது வந்து சர் எட்மண்ட் ஹிலாரி. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எவரெஸ்ட்க்கு வந்து ரீச் ஆனார். அவர் கட்டியிருந்த வாட்ச் என்னன்னா ரோலெக்ஸ். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட், இப்போ வந்து டேஜஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாட்ச் வந்து பிரசிடென்ட் வாட்ச். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து அந்த வாட்ச் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் நரேந்திர மோடி அதை போட்டிருக்காரு, பராக் ஒபாமா, நிறைய பிரசிடென்ட் வந்து அந்த வாட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது கோல்டில் வரும். இப்போ வந்து அந்த வாட்ச்லேயே வந்து இப்போ உள்ள வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருந்ததுன்னா வந்து அது வந்து ஒயிட் கோல்டால் ஆனது. அது மாதிரி இதில் வந்து ரோலெக்ஸில் வந்து அந்த ஒரு ப்ரீமியம் அந்த ஒரு ஹேண்டிகிராஃப்ட்னு இல்லை, ஒரு கையால் செஞ்ச ஒரு ஒரிஜினாலிட்டி அந்த வாட்சில் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த வாட்சை எப்படி வாங்குறதுன்றத முக்கியமான ஒரு இது சொல்கிறேன். இப்போ எல்லா வாட்சும் வந்து காசு வச்சுருக்கோம், நம்ம போய் கடையில் கொடுத்து வாங்குகிறோம், காசு கொடுத்து கடையில் வாங்குகிறோம். அப்படி கிடையாது இந்த வாட்ச் எப்படின்னா டோட்டலி ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரீட்டைல், அந்த ஒரு பிராண்டுக்கும் நமக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த வாட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வாட்ச் வாங்குறோன்னு, இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து ரீட்டைல் ஸ்டோர் இருக்குன்னு வைங்க. அந்த ரீட்டைல் ஸ்டோருக்கு நம்ம போயிட்டு நான் இந்த வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ புக் பண்ணுறோம். லைக் எப்படின்னா புக் பண்ணல, ப்ரீ புக். அந்த வாட்ச் வந்து எப்போ கிடைக்கும், என்னைக்கு கிடைக்கும், அது மாதிரி நாளைக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம் அந்த வாட்ச். அது மாதிரி அந்த வாட்ச் எப்படி வாங்கினா, இது மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து
ரீட்டைல் ஸ்டோரில் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். அந்த கடையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி நீங்கள் அந்த வாட்ச் வந்து வாங்கலாம். அடிக்கடி விசிட் பண்ணுறது, அவரோட ஃப்ரெண்ட்லியாக அடிக்கடி கடைக்கு வந்து ஒரு ரேண்டம் வாட்ச் அதே கடையில் இருக்க வேறு வாட்ச் வந்து என்கொயரி பண்ணுறது, இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி நீங்கள் அந்த வாட்ச் வாங்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த வாட்ச் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்காங்க. யாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்தியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஓன்ஸ் அ செகண்ட் ஹேண்ட் வாட்ச். எல்லாருமே வந்து செகண்ட் ஹேண்ட் வாட்ச் தான் வச்சுருக்காங்க. இப்போ வாட்ச்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, ஸ்னீக்கர்ஸ்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி வந்து கோல்டை விட வாட்ச் மார்க்கெட் வந்து பெருசு. இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா அது 8,000 இருக்குன்னு வைங்க ஒரு கிராம். அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு 8,500 அது மாதிரி ஆகலாம். ஆனால் வாட்ச் அப்படி இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு $15,000 வாங்கினீங்கன்னா அது நெக்ஸ்ட் மந்த்தே ஏறலாம், அகைன் நெக்ஸ்ட் இயர் கூட ஏறலாம். அது வந்து நம்மளால் ஒரு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது வாட்ச்க்கான ஒரிஜினாலிட்டி, அதோட ஒரு எவ்வளோ இருக்குது, யாருக்கு தேவைப்படுறது, அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த வாட்ச்க்கான மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வாட்ச் கலெக்டிங் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ஒரிஜினாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். அது எந்த வாட்ச்னா ஹெச்எம்டி வந்து ஒரு கவர்மெண்ட் வாட்ச் மேக்கர். லைக் எப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அந்த ஹெச்எம்டி வாட்ச் வந்து மேக் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான ரோலெக்ஸ் எப்படி வாங்குறது, என்னென்ன மாடல், எப்படி உருவாச்சு, எதனால் ஃபேமஸ் ஆச்சு, வந்து கஸ்டமர்ஸ் அந்த ரிட்டைலர்கிட்ட போய் ரிலேஷன்ஷிப் வச்சு மட்டும்தான் வாங்க முடியுமா? ஃபஸ்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து வாங்கணும்னா அது ஒரே வழி தான். நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்னா நிறையா இருக்குது. க்ரோனோ 24ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இப்போ வச்சுருக்க வாட்ச்க்கான மார்க்கெட் பார்க்கலாம். இப்போ அது என்ன ப்ரைஸில் இருந்தது, எப்போ ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத அந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் வாட்ச் கலெக்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரோனோ 24ல் வாங்கிக்கலாம். எப்படி நேரடியாக வாங்கிக்கலாம்? நேரடியாக இல்லை, இது ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி ஒர்க் ஆகும். நீ இப்போ மற்ற கண்ட்ரிலேருந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். அந்த இதில் இப்போ யூஎஸ்ஏல அந்த வாட்ச் வச்சுருக்காங்கன்னா அந்த வாட்சை அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வச்சுருக்கணும். அதில் வந்து ஆத்தரைஸ்டாக செக் பண்ணி மட்டும்தான் வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்குறதுக்கு வேறு வழியே இல்லை, அவனை நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம வாங்க முடியும். தெரிஞ்சிருந்தா இல்லை, அது எப்படின்னா நீங்கள் இன்னொரு முக்கியமான, இப்போ வந்து ரோலெக்ஸில் வந்து மோஸ்ட்டாக வாங்குற மாடல் என்னென்னா, டேட்டோனா வாங்குவாங்க, டேஜஸ்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஆயிஸ்டர் பெர்பெச்சுவல், சப்மரைனர் இதெல்லாம் தான் வாங்குவாங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் யாருமே வாங்காத கம்மியான மாடல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ரீட்டைலர் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் வந்து உங்களுக்கு வாட்ச் கிடைக்க போகிற டேட்டை வந்து கம்மி பண்ணும். அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப்னா என்னடா சும்மா போய் பேசணுமா? இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். அந்த மளிகை கடையில் வந்து இப்போ வந்து அந்த அண்ணா கிட்ட நம்ம ரெகுலராக வந்து மளிகை பொருள் வாங்குறோம். அது மாதிரி அது வாங்குறதுக்காக இப்போ வந்து நம்ம ஒருகிட்ட நல்லா பேசுகிறோம்ல, பேசி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி. ஆனால் வந்து நான் ரோலெக்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் காசு கொடுத்து புக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லலை. இப்போ போயிட்டு இந்த மாடலை பற்றி விசாரிக்கிறது, லைக் எப்படி ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன இது இருக்குது அது மாதிரி அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு வாட்ச் வாங்கி கொடுங்க, இதை தந்துருங்க அப்படி இல்லை. எப்படின்னா அவருக்கா தோணும் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உனக்கு முன்னாடி புக் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருப்பாங்க. அவரோட வாட்சை நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே உனக்கு தந்துடலாம். ரிலேஷன்ஷிப் புரியவே இல்லை, சும்மா பேசி பழகி அவர்கிட்ட ஃப்ரெண்டானா அவர் கொடுத்துருவாரா? அதுதான் வந்து இப்போ ஒரு சிம்பிள் ரோலெக்ஸ் வந்து எப்படின்னா, எவ்வளோ ஒரு மார்க்கெட் இருக்குன்னா எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறோன்றத கம்மி பண்ணிடுறாங்க. கம்மி பண்ணிட்டு டிமாண்ட் வந்து கம்மியாக்கிட்டு ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்காக வந்து சப்ளை கம்மி, டிமாண்ட் அதனால அதிகம், அவ்வளோதான். இப்போ எதுக்கு இதை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கானுங்க? எக்ஸ்க்ளூசிவ் அந்த பிராண்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் ரோலெக்ஸை விட சூப்பரான வாட்ச்லாம் இருக்குது. அப்படியே இதுக்கு ஏன் இவ்வளோ மவுஸ்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்க வைக்கிறானுங்க? செகண்ட் ஹேண்டில் தான் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பண்ணுறது இல்லையா? அது எப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து டென்னிஸ்லாம் இருக்குல்ல, டென்னிஸ்க்குலாம் மோஸ்ட்டாக வந்து
ஸ்பான்சர் வந்து ரோலெக்ஸ் தான். இப்போ வந்து டென்னிஸில் ஜெயிக்கிறவங்க வந்து அந்த ரோலெக்ஸ் வாட்ச் போட்டு விளையாடுவாங்க. இப்போ நீ ஒரு செலிபிரிட்டி, நீ அதை போட்டிருக்கதை பார்த்து உனக்கும் வாங்கணும்னு ஒரு இது வருது இல்லை, ஹைப் கிரியேட் ஆகுது இல்லை, அவ்வளோதான். லைக் இப்போ எப்படி பால்மைன் வந்து ஒரு டிஷர்ட் வந்து எல்லாரும் டூப் அடிச்சு, அதே மாதிரி இந்த வாட்ச்க்கான டூப்ளிகேட் ரெப்ளிகா, மாஸ்டர் காப்பி, வேற என்ன இவ்வளோத்தரம் வந்து வெளியில இருக்கு. நீங்க பாக்குற நிறைய பேர் வந்து மாஸ்டர் காப்பியா இருக்கலாம், டூப்ளிகேட்டா இருக்கலாம், ரெப்ளிகாவா இருக்கலாம். ரெப்ளிகானா என்னன்னா ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் கூட பார்க்க முடியாது. டூப்ளிகேட்னா அதே மாதிரி இருக்கிறது, அது மாதிரி. மாஸ்டர் காப்பினா எக்ஸாக்டா அதே மாதிரி பண்றது. இது மாதிரி நீங்க பாக்குற மோஸ்ட் ஆஃப் த ரோலெக்ஸ் வாட்ச் வந்து அதுவாக தான் இருக்கும். இப்போ ரோலெக்ஸ் வாட்ச் வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க நார்மலாக? 6 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 6 lakhs இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த 6 lakhsக்கான வாட்சை வந்து ஒரு 8 lakhs அந்த ரேஞ்சில் இருந்து தான் வாங்குவாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்குறவங்க சொல்கிறேன். செகண்ட் ஹேண்ட் வாங்குறவங்களே 6 lakhsல தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட்னா அதிகமாக இருக்கும் இன்னும். செகண்ட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் ஹேண்டு இன்னும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸை விட நீங்கள் வெளியில் வாங்கினா அதிகமாக தானே இருக்கும். அதான் வாட்ச் மார்க்கெட்டுக்கான இது. பழசாக அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல, டிமாண்டுக்கு அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. அதனால அந்த இது வந்து ரேட் அதிகமாக இருக்குது. சரி, ஆடியன்ஸ்க்கு இந்த ரோலெக்ஸ் வாட்ச் காமிக்கிறதும் ரோலெக்ஸ் வாட்ச் தானே என்கிட்ட எதுவும் இல்லை. சரி, ஓகே, பாய்.